ரெடி நேரிங் கிளாப். உட்காரணும் நின்று ஸ்டார்ட் பண்ணிக்க. ரெடி. ட்ராக் மாறாம போயா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நேய் ப்ளூ முதலில் செல்கின்றன. ரெடியாக இருந்துங்க. இங்கேருந்து ஓடி வாங்கலாமியா? ரெடியாக இருந்துங்க. மாணவிகளுக்கான 4x100 மீட்டர் ரிலே இப்போட்டிக்கு விரைவாக மாணவிகள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேர்ள்ஸ் 4x100 மீட்டர் ரிலே விரைவாக வரவும். அந்த லிஸ்டே வேணாமா? சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சார் கேர்ள்ஸுக்கு ரிலேயே இல்லை. 100, 200, 400 இல்லை சார். இங்கே பாருங்க மாணவிகளுக்கான ரிலே விரைவாக வரவும். சீக்கிரப்பா எதில் அப்படின்னு இல்லையா ட்ராக்லாம்ல அடுத்து சீக்கிரம் வாங்க சார். திரு தாமஸ் ஆசிரியர், சாலமன் ஆசிரியர்களை மேடை கலைக்கின்றேன். அந்த குழுவில் இருக்கக்கூடிய மற்ற மாஸ்டர்ஸ் அவர்களை வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு சாலமன், திரு தாமஸ் ஆசிரியர். 200 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற சரண், மித்னேஸ்வரன், சாய் சரண் மாணவர்கள் மேடையினுடைய வலதுபுறத்தில் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட் 200 மீட்டர் ஓட்டம் ஏ சரண், எங்க வாயா கேள் கவுனியா ரைட். ஓகே.
ஹலோ, வயலட்டில் இன்னும் ஒரு நபர் வரணும், சீக்கிரம் வாப்பா. ரைட். இல்லை 9ஆம் வகுப்பு 600 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மெல்வின் ஜோன், பிரவீன்குமார், விஸ்வேஸ்வர் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, அடுத்த ஈவெண்ட்டு 11ஆம் வகுப்பிற்கான ரிலே. ஹலோ, 11ஆம் வகுப்பிற்கான ரிலே 4 அடுத்த போட்டி. ஹலோ, அடுத்த போட்டியாக 11ஆம் வகுப்பிற்கு 4x100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறும். சீக்கிரம் பாடுங்க. ஃபர்ஸ்ட் லேன் ஸ்கை ப்ளூ, செகண்ட் லேன் வயலட், தேர்ட் லேன் ரெட், ஃபோர்த் லேன் நெய் ப்ளூ. செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கிறிஸ்டவர்? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? போட்டி முடியாமல் இருக்குது அவங்க எல்லாம். இல்லை சார், இதெல்லாம் முடிஞ்சது. இவங்களெல்லாம் இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன், முடிச்சிட்டேன். ஹலோ, உற்சாகப்படுத்துங்கப்பா. கேள்சி சிரமப்பட்டு ஓடிக்கிருக்காங்க பாருங்க. நல்ல முயற்சி, சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உற்சாகப்படுத்துங்கள். இல்லை அவங்கள கூப்பிட்டு இப்போ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, கொடுத்துடலாங்க. இது முடிச்சு இங்கேருந்து ஓடி வாங்கலாம். ஓ ஸ்கை அவங்கள ஃபஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்லாங்களா? அதே ட்ராக் மாறக்கூடாது, அதே ட்ராக்கில் போங்க. அங்கே ஃபோர்த்தில் ரெடியாக இருப்பா. பத்தாம் வகுப்பு 400 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற மயில்சாமி, கௌதம் பிரபாகர், சர்வேஸ் ஆகிய மாணவர்கள் விழா மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பி மயில்சாமி, கௌதம் பிரபாகர், சர்வேஸ். 11th ரிலே சீக்கிரம் வாப்பா. 11th ரிலே வாங்க, சீக்கிரம் வா, லேட் ஆகிருக்கு. இந்த ட்ராக்ல இல்லை,
ட்ராக்ல இருப்பா 4 வேணும் லைனா இல்லை பேப்பர் கொடுத்தேன் இங்கே பேப்பர் ஏய் ஏடா டேய் ஆல் பண்ணி ஏடா ஃபர்ஸ்ட் லெக் ஃபர்ஸ்ட் செகண்ட் வா அப்படியே லைன் இல்ல தேர்ட் ஃபோர்த் இப்ப மாறிக்கல பட்டனை குடுறா எப்பா செகண்ட் லெக் அங்கே போயா அங்கே போ ஸ்டார்ட்டாக போ செகண்ட் லெக் டேய் செகண்ட் அங்கே போ ஃபோர்த்து அங்கே போயிரு செகண்டு ஃபோர்த்து அங்கே போயிருப்பா சீக்கிரம் அங்கே போ சீக்கிரம் ஓடு ஜாக்கிங் சீக்கிரம் போடா முதல்ல அதனால 9th 10th முதல்ல முடிச்சு விட சொல்றாரு. அடுத்ததாக 9th ரிலே இங்கே சீக்கிரம் வந்து நில்பா மரத்தடிக்கு வந்துரு 9th ரிலே சீக்கிரம் வாங்க உட்காந்து போடா பொசிஷன் போ ஃபர்ஸ்ட் லேன் ஸ்கை ப்ளூ செகண்ட் லேன் ரெட்டு தேர்ட் லேன் navy blue fourth lane violet ready Christopher okay ninth ஆயா 9th இங்க வா ரெடியா இல்லை 9th எங்களோட முடிஞ்சதுமே உள்ளாரங்க நைன்த் வாப்பா நைன்த் வா முடிந்த போட்டிகளுடைய வெற்றியாளர்களை வெற்றி மேடைக்கு அழைத்து வர அனைத்து ஹவுஸ் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் உடற்கல்வி ஆசிரியர்களும் தயார் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். இப்போ முடிஞ்ச போட்டிக்கு மட்டும் சரிதானா? இப்போ 8வதிலே பரிசு கொடுக்க வேண்டிய போட்டி 9, 10 நடந்து முடிந்த போட்டிகளுக்கு இப்பொழுது வெற்றியாளர்களுக்கு வெற்றி மேடையிலே பரிசு வழங்கப்பட இருக்கிறது. இப்பொழுது நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய செயலக முதல்வர் ஆவண காப்பாளர் பேரரு தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிப்பார். போட்டியிலே 8வதிலிருந்து 10வது வரைக்கும் நடந்து முடிந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி மேடைக்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 600 மீட்டர் 9ஆம் வகுப்பு 600 மீட்டர் போட்டியில் மெல்வின் ஜோன், பிரவீன்குமார், விஸ்வேஸ்வர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் 8வதுல ஒரு போட்டி இருக்குது. 8வதுல ஒரு போட்டி நடந்து முடிஞ்சது. ஆமாம் ஆமாங்க.
ஏய் நீங்கள் அங்கே வாங்க. ஹலோ ஹலோ த வயலட் ஹவுஸ் 3ஆம் இடம் வந்த வயலட் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்குது. ட்ராக் மாதிரி ஓடி இருக்காங்க. அதற்கு அடுத்து 4ஆவதாக வந்த நேவி ப்ளூ 3ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். இந்த ரிலேவில் வயலட் ஹவுஸ் அது டிஸ்குவாலிஃபைடு. 9th வாடா சீக்கிரம் வா. 9th வா. 9th வாப்பா. ப்ரைஸ் வாங்க தவிர மொத்தம் இங்கே நெல் ரிலே. அடுத்ததாக 7th 100 மீட்டர் அங்கே சிபிஎஸ்சி கேட்டுக்கு போயிருப்பா. 7th 100 மீட்டர் ஓடக்கூடிய 8 பேரும் தம்பி 7th 100 மீட்டர் அங்கே போயிருங்க. சிபிஎஸ்சி கேட்டுக்கிட்ட போ, சீக்கிரம் போ. செவன்த் ஸ்டாண்டர்ட் 100 மீட்டர் இந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் சிபிஎஸ்சி கேட்டுக்கு போயிருங்க. ஆ 9th சீக்கிரம் வாப்பா. ப்ரைஸ் வாங்கணும். இங்கே ஈவெண்ட்டுக்கு வந்து நில்லு. இப்போ 4 பேர் இங்கே நில்லு. ஒவ்வொரு ஹவுஸ்லையும் 4 பேர் சீக்கிரம் நில்லு. 9th ஸ்டாண்டர்ட் 400 மீட்டரில் தம்பி செகண்ட் லெக் அங்கே போயா. செகண்ட் 4 4th லெக்கு செகண்ட் லெக் அங்கே போ. கிறிஸ்தவ சாட்டை போ. ஓடி சீக்கிரம். டேய் ஒவ்வொரு இதுலேயும் 2nd 4th அங்கே போயா. வாயா. ஸ்ட்ராக்கர் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் லெக் ஸ்ட்ராக்கர் எடுத்துக்க. வா முன்னாடி வா. நானூறு மீட்டர் 10th ஸ்டாண்டர்ட் மயில்சாமி கௌதம் பிரபாகர் சர்வேஸ் வெற்றி மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எம் மயில்சாமி 10th சி, கௌதம் பிரபாகர் 10th ஏ, சர்வேஸ் 10th ஏ. ஹலோ ஃபர்ஸ்ட் லைன் நேவி ப்ளூ, செகண்ட் லைன் ஸ்கை ப்ளூ, தேர்ட் லைன் ரெட், ஃபோர்த் லைன் வயலட். ஓகேவா? 10ஆம் வகுப்பு 400 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற மயில்சாமி கௌதம் பிரபாகர் சர்வேஸ் வெற்றி மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு மயில்சாமி நேவி ப்ளூ, செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு நேவி ப்ளூ கௌதம் பிரபாகரன், தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு சர்வேஸ் ஸ்கை ப்ளூ. கிறிஸ்டவர் செக் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் லைன்
navy blue, second lane sky blue, third lane red, fourth lane violet. கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க டீச்சர்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் ட்ராக்கை வெக்கேட் பண்ணுங்க. பரிசுகள் வழங்கி சிறப்பித்த வங்கமனத்தூர் அருட்தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகள். இப்பொழுது நமது மறைமாவட்டத்தினுடைய செயலக முதல்வர் வாழ்த்துரை வழங்குவார். அனைவரும் அமைதியாக அவருடைய வாழ்த்துரையை செவிமடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துரைக்கு பிறகு அடுத்த போட்டி நடக்கும். நமது திண்டுக்கல் மறைமாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது ஜான் பால் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய பொலிவுடன் புத்துணர்வுடன் இந்த பள்ளியை மிக சிறப்பாக தலைமை பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தாளாளரும் தலைமை ஆசிரியரும் எனது அன்பு நண்பருமாகிய அருள் தந்தை அந்தோணிசாமி அடிகளார் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஏனைய பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விளையாட்டு விழா மிக சிறப்பாக முன்னெடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ செல்வங்கள் உங்களை முழுமையாக தயாரித்திருக்கிறீர்கள். வந்தது முதல் இந்நேரம் வரை நான் கண்டுகளித்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பங்கேற்பும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற விதமும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. எனவே உங்களுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களோடு நீங்கள் இணைந்து செயல்படுகிற இந்த அருமையான நாளிலே இதோ தங்களது திறமைகளை விளையாட்டு வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை சிறப்பான விதத்திலே பாராட்டுகிறேன். தொடர்ந்து நமது மறைமாவட்ட பள்ளி ஆகிய இந்த பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகின்ற நமது தலைமை ஆசிரியரும் தாளாளரும் ஆகிய அருள்பணி அந்தோணிசாமி அடிகளாரையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பணி தொடரட்டும். தந்தை அவர்களோடு இணைந்து நமது பள்ளியின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா முன்னெடுப்பு செயல்பாடுகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க அருள் பாலிப்பாராக. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் கூறிய அருட்தந்தை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். செவன்த் ஸ்டாண்டர்ட் 100 மீட்டர் விரைவா போட்டியாளர்களை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சார் அங்கே
தாமஸ் சார் இங்கே வந்துருங்க, ஃபினிஷிங் பாயிண்ட்டு. தாமஸ் சார், பிரபாகரன் சார். ஹலோ தம்பி, ஒவ்வொரு சிலையும் ஒரு ஹவுஸுக்கு ஒரு பையன், ஒரு ஹீட்டில் ஒரு ஹவுஸுக்கு ஒரு பையன். ஹலோ ஹலோ 7th 200 மீட்டர்ஸ். ட்ராக்கில் இருக்கலாம், வெளியில் வாயா, சீக்கிரம் வா, ட்ராக்கை கிளியர் பண்ணுங்க. இது வந்து ஹீட்ஸு, 8 பேர் இருக்காங்க, 4 ட்ராக் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஹீட்ஸு. ஹலோ, வர்றது செகண்ட் ஹீட், 7th 100 மீட்டர் செகண்ட் ஹீட். வந்துக்கிருக்காங்க. ரெட்டில் 2 பேர், நேவி ப்ளூவில் 2 பேர், 4 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஃபைனல் வந்துக்கிருக்காங்க. உடனே அனுப்பிச்சி விட்டுங்க. ஃபைனல் சீக்கிரம். அடுத்ததாக 8ஆம் வகுப்பு 100 மீட்டர், சீக்கிரம் போப்பாங்க. 8ஆம் வகுப்பு 100 மீட்டர் சிபிசி கேட்டுக்கிட்ட துவக்க நிலை அந்த இடத்துக்கு போயிருங்க. 8ஆம் வகுப்பு 100 மீட்டர் எல்லா கோர்ஸில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போங்க. தற்பொழுது 7th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் 100 மீட்டர் ஃபைனல் இப்போ நடக்க இருக்கின்றது. வாடா வாடா வாடா. ஹலோ ஹலோ. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு 100 மீட்டர் ஹீல்ஸ். ஹலோ, கொஞ்சம் விரைவாக அனுப்பி வைங்க. என்ன வெயில் கூடிக்கிட்டே இருக்குது, அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ அந்த ஒவ்வொரு ஹவுஸ் மாஸ்டரும் கொஞ்சம் தயவுசெய்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈவெண்ட்டுக்குரிய மாணவர்களை உடனடியாக அனுப்பி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹீட் 8. ஓகே, வா.
ஹலோ ஹலோ இறுதி சுற்றுக்கு 8ஆம் வகுப்பு 100 மீட்டர் ரெட் கவுஸ் இருவர் வயலட் இருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். சீக்கிரம் போயா, சீக்கிரம் போ, ஓடு ஓடு ஓடு. சொல்கிறேன். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு 100 மீட்டர். இதோடு 6 முதல் 9 வரை உள்ள மாணவர்களுக்கு முடிக்கின்றது. அடுத்து 10ஆம் வகுப்புக்கு 100 மீட்டர். இதுக்குரிய மாணவர்கள் விரைவாக போட்டி துவங்கும் இடத்துக்கு செல்லவும். இப்பொழுது ஃபைனல். பத்தாம் வகுப்பு 100 மீட்டர். இதுக்குரிய மாணவர்கள் விரைவாக செல்லவும். ஹலோ. அடுத்ததாக மாணவிகளுக்குரிய 200 மீட்டர். இதற்கு தயார் நிலைப்படுத்துவோம். இந்த 10ஆம் வகுப்பு 100 மீட்டர் இந்த போட்டிக்கு அடுத்ததாக மாணவிகள் 200 மீட்டர் இப்போட்டிக்கு தயார் நிலைப்படுத்தவும். அறிவிப்பு. இப்போ நடந்து முடிஞ்ச 9:10 கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னு சொன்னால் தகவல் கொடுக்க விளையாட்டு ஆசிரியர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9:10 முடிஞ்சா? 9:10 கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். 10 இப்போ போகிறதோடு முடிஞ்சது ஃபாதர். ஓகே ஓகே, முடிஞ்சோடனே எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃபாதர். நைன்த் ஸ்டாண்டர்ட் ரிலே 400 ரிலேயில் 9th ஸ்டாண்டர்ட் ரிலே ஃபஸ்ட் ப்ரைஸ் நேவி ப்ளூ யுவதாஸ், கவினேஸ்வரன், சீனிவாசன், செபாஸ்டின். 10ஆம் வகுப்பு அடுத்ததாக 10ஆம் வகுப்புக்கு 100 மீட்டர் ஃபைனல். சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் போ. இப்பொழுது 10ஆம் வகுப்பு 100 மீட்டர் ஃபைனல். இத்தோடு 9:10 அனைத்து போட்டிகளும் நிறைவு பெற்றுவிட்டன. 10ஆம் வகுப்பு 100 மீட்டர் ஃபைனல்ஸ் இப்போ வர்றாங்க. மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
கிறிஸ்டவர் எந்த எந்த ஸ்டாண்டர்டு? 11th 100 மீட்டர். 9, 10 அனைத்து போட்டிகளும் முடிந்து விட்டன. இப்பொழுது 11ஆம் வகுப்பு 100 மீட்டர். தாமஸ் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹீட்ஸ் 11th ஹீட்ஸு ஃபஸ்ட்டு ஹீட்ஸு வந்துக்கிருக்காங்க. செகண்ட் ஹீட் வாங்க. இப்பொழுது 11ஆம் வகுப்பு ஃபைனல் 100 மீட்டர்ஸ். அறிவிப்பு 9, 10 மாணவர்கள் வெற்றியாளர்கள் வெற்றி மேடைக்கு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுகளை வழங்க கொசவட்டி மறையாட்டி உதவர் பேரரு தந்தை அகஸ்டின் ஜேக்கப் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 400 ரிலே 9th ஸ்டாண்டர்ட் ப்ளூ ஹவுஸ் யுவதாஸ், கவினேஸ்வரன், சீனிவாசன், செபாஸ்டின் வெற்றி மேடைக்கு முன்பாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மெல்வின் செகண்ட் பிரைஸ், மெல்வின், வினீஷ்குமார், அஸ்வின், பிரவீன்குமார். தேர்ட் பிளேஸ் ஸ்கை ப்ளூ, விஸ்வேஸ்வர், கனகசுந்தரம், வருண்குமார், சிவன். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வெற்றி மேடைக்கு முன்பாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யுவதாஸ், கவினேஸ்வரன், சீனிவாசன், செபாஸ்டின் ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் மெல்வின், வினீஷ்குமார், அஸ்வின், பிரவீன்குமார். தேர்ட் பிரைஸ் விஸ்வேஸ்வர், கனகசுந்தரம், வருண்குமார், சிவன். டென்த் ஸ்டாண்டர்ட் 100 மீட்டர் ஓட்டம் நேவி ப்ளூ 10th C மயில்சாமி. செகண்ட் பிரைஸ் செரி ரெட் சுந்தர் 10th B. தேர்ட் பிரைஸ் நேவி ப்ளூ எஸ் சுதாகர் 10th A. விழா வெற்றி மேடையின் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் 10th வந்துட்டாங்களா? 10th 3 பேர் வந்துட்டீங்களா? அங்கே வந்துட்டாங்க சார். டென்த் ஸ்டாண்டர்ட் ரிலே ஸ்கை ப்ளூ வின்னர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என் சர்வேஸ், அலெக்ஸ் பிரியன், சுதீர், இளங்கோவன்.
வெற்றி மேடையின் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சர்வேஸ், அலெக்ஸ் பிரியன், சுதீர் இளங்கோவன். பிரிட்டோ சார் கொஞ்சம் அந்த 10th ரிலேவை கொஞ்சம் அப்படியே கைட் பண்ணிடுங்க சார். சர்வேஸ், அலெக்ஸ் பிரியன், சுதீர் இளங்கோவன். செகண்ட் ப்ரைஸ் நேவி ப்ளூ மயில்சாமி, சுதாகர், சிவப்பிரியன், கௌதம் பிரபாகரன். தேர்ட் ப்ரைஸ் வைலட் குரூப் எம் மணிகண்டன், பிரின்ஸ் ஆண்டனி, துளசி மணி, பிரான்சிஸ் அஜய். டென்த் ஸ்டாண்டர்ட் ரிலே பரிசுகள் வழங்கி சிறப்பித்த கொசவப்பட்டி மறைவட்ட அதிபர் ஜேக்கப் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தந்தை அவர்களை வாழ்த்துரை கூற அன்போடு வரவேற்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் உரையாற்றும் போது தயவு செய்து அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அமைதி காக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போட்டி தொடர்ந்து நடக்குது. பல்வேறு பணிகளுக்கிடையே நம்மிடையே சிறப்பு வந்திருக்கிறார்கள். அவர் உரையாற்றும் போது ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுப்பதிலே மிகவும் சந்தோஷமடைகின்றோம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 முக்கியமான காரியங்கள் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. 1 மன இயக்கம், 2 உடல் இயக்கம். இவை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உடல் இயக்கம் உடல் ஆரோக்கியத்திற்கும், மன இயக்கம் மன ஆரோக்கியத்திற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த மன இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கல்வியை குறிக்கின்றது. கல்வி என்றாலே 3 காரியங்கள் தான். கல் போன்று உறுதியாக இருக்க வேண்டும், வில் போன்று கூர்மையாக இருக்க வேண்டும்,
கனி போன்று மென்மையாக இருக்க வேண்டும். இவைதான் கல்விக்கு சொல்லப்படக்கூடிய 3 முக்கியமான செய்திகள். அதிலும் குறிப்பாக திருக்குறளிலே ஒரே ஒரு குறளில் மட்டும் துணை காலே வராத ஒரு குறள் ஒன்று உண்டு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளிலே துணை காலே இல்லாமல் திருவள்ளுவர் இந்த குறளை எழுதியிருக்கின்றார். இதனுடைய அர்த்தம், பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எவர் ஒருவர் நன்றாக படித்து அதன்படி நின்று வாழுகின்றாரோ அவர் யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த குறளை நாம் உச்சரிக்கின்ற பொழுது துணை காலே இல்லாமல் இந்த குறளை உச்சரிக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதே போல் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு குறள், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அந்த குறளை எங்கே எடுத்தாலும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அறிவு என்பது எந்த பகைவராலும் அழிக்க முடியாத கருவி. அது அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து ஒருவனை காப்பாற்றும் என்பதுதான் அந்த குறளுடைய விளக்கமாக பொருளாக இருக்கின்றது. இது கல்விக்கு சொல்லப்படக்கூடியது, மன இயக்கத்திற்கு. உடல் இயக்கத்திற்கு என்று சொன்ன உடனே இந்த உலகத்துள்ள எல்லா படைப்புகளும் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது ஓரறிவு புல்மரமாக இருந்தாலும் சரி, ஈரறிவு நத்தை சிப்பியாக இருந்தாலும் சரி, மூவறிவு எறும்பு கரையானாக இருந்தாலும் சரி, 4 அறிவு நண்டு தும்பியாக இருந்தாலும் சரி, 5 அறிவு பறவை விலங்காக இருந்தாலும் சரி, 6 அறிவு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு உயிரினமும் இயங்கினால்தான் உயிரோடு வாழ முடியும் என்பதற்கு இந்த படைப்புகள், இந்த உயிரினங்கள் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த விளையாட்டு நாளிலே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியரும் ஒரு பறவை போல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பறவை எப்படி அதனுடைய இயக்கத்தை தானே செய்கின்றதோ அதே போல் இந்த விளையாட்டு போட்டிகளிலே அவரவர் தங்களது இயக்கத்தை, உடல் இயக்கத்தை இந்த விளையாட்டு போட்டிகளில் காண்பித்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்கின்றார்கள், திறமைகளை வெளிக்காட்டுகின்றார்கள். இது உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் இயக்கத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இருக்கின்றதாகவே நாளிலே மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். மென்மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் நன்றாக வளர்த்து கொண்டு நீங்கள் மென்மேலும் இந்த வாழ்க்கையிலே வளர உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரைக்குரிய அருட்தந்தை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது 12ஆம் வகுப்பு இறுதிப் போட்டி. அதற்கு முன்னதாக புள்ளி விவரங்கள். தற்பொழுது செரி ரெட் 129 புள்ளிகள் எடுத்து முதலிடத்தில் இருக்கின்றன. அடுத்ததாக நேவி ப்ளூ 101 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம். அடுத்ததாக வயலட் 71 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளன. ஸ்கை ப்ளூ 59 புள்ளிகளை பெற்றுள்ளன, 4ஆவது இடம். தொடங்கலாம். 12th ஃபைனல் 100 மீட்டர். அடுத்ததாக கேர்ள்ஸ் 200 மீட்டர் ரெடியாக இருக்கும். ஹலோ, அடுத்ததாக கேர்ள்ஸ் 200 மீட்டர். ஆலமரத்துக்கிட்ட வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க. அடுத்து வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்க பரிசளிப்பாளர்களை தயார் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போட்டிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. மதிய உணவு இடைவேளையில் இருக்கின்றோம். இன்னும் சிறிது போட்டிகள் தான் இருக்கிறது. அடுத்து கலை நிகழ்ச்சிகள் தான். எனவே இப்பொழுது மாணவிகள், வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசல்கள் வழங்க தயாராக பரிசளிப்பு குழுவை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மாணவிகளுக்கான 200 மீட்டர் போட்டியானது நடைபெறும். இதற்கான போட்டியாளர்களை விரைவாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓகே, இப்போ ஏற்கனவே முடிஞ்சது கொடுத்தீங்களா? கேர்ள்ஸு ரிலே முடிஞ்சிருக்குல்ல, அந்த ரிலே ஒன்று முடிஞ்சிருக்கு ஃபாதர். இப்போ 200 கொடுத்துருக்கேன். ஓகே.
மாணவிகளுக்கு 100 200 இந்த 2 போட்டிகளுக்கு உரிய போட்டியாளர்கள் விரைவாக வரவும். மாணவிகளுக்கு 100 மற்றும் 200 2 போட்டிகளுக்கு மாணவிகள் உடனடியாக போட்டி துவங்கும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேர்ள்ஸ் 200க்கு ஃபஸ்ட்டு வாயா, சீக்கிரம் வா, லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க. இங்கே நில்லு. ஹவுஸ் மாஸ்டர்ஸ் இல்லைங்க, லஞ்ச் பிரேக் சொல்லிட்டீங்களா? எல்லாம் ஓடுறாங்க. நான் லஞ்ச் பிரேக் சொல்லவே இல்லை இன்னும். எதுக்கு எந்திரிக்கிற? அந்த ஹவுஸ் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க சார்? ஓடுறாங்க சார், ஹவுஸ் மாஸ்டர் கொஞ்சம் பாருங்க, எதுக்கு எந்திரிக்கிறாங்க? ஒரு சிலர் மேலே போகிறேன் கீழே வான்னு சொல்லியாச்சு. இங்கே கேண்டீன் திறந்தா இருக்குது, உனக்கு எதாவது வேணா போய் வாங்கிக்கலாம், மேலே யாரும் தேவையில்லாமல் போகாதுன்னு சொல்லியாச்சு. ஹவுஸ் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாம் உட்காருப்பா தம்பி, பிரேக்கில் தான் எதாக இருந்தாலும் உட்காரு, எல்லாம் இடத்துல உட்காரு. நாம் விளையாட்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம், இன்னும் முடியலை, இடையில போனால் நல்லா இல்லை. உட்காரு எல்லாம். உன் குழுவுக்கு நீ தான் வந்து ஆதரவு கொடுக்கணும், உற்சாகப்படுத்தணும். டேய், இந்த வேப்பமரத்தில் இந்த ஸ்டோன் கட்டச்சத்தில் உட்காந்து கீழே இருங்க. யார் என்ன செய்கிறான்னு தெரியாமலே எல்லா பயிலும் இருக்க, எந்த குழு என்ன செய்யணும் தெரியாமல் இருக்க. யார் ஓடுறா, யார் இது பண்ணால் பாரு. இந்த ஹவுஸ் மாஸ்டர் கொஞ்சம் பார்த்துக்க, கேண்டீனுக்கு திறந்தா இருக்கும் சார், பார்த்துக்குங்க. யாராவது எதாவது வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கலாம், கேண்டீன் திறந்தா இருக்குது. சரிதானா? சாப்பாடு பிரேக்கு வந்து போட்டி முடிஞ்ச உடனே தான். எனக்கு யாராவது போனால் கேண்டீனுக்கு தான் போகலாம், மேலே கிளாஸ் ரூம்லாம் போகக்கூடாது. போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு இங்கே விளையாண்டுருக்கு, அவ்வளோதான். சார், அடுத்த போட்டி ஆரம்பிச்சுடலாம். மாணவிகளுக்கான போட்டிகளை நடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேர்ள்ஸ் வாயா, 200 மீட்டர் இங்கே வாயா, இங்கே வா, ஒவ்வொரு ஹவுஸ்க்கு வா. ரெட்டு வந்திருக்கு, நெய் ப்ளூ, வயலட், யார் வாசிக்கிறா? வயலட், ஸ்கை ப்ளூ என்ன வரல? ஸ்கை ப்ளூ. ஓ ட்ராக்கில் குறுக்க யாரும் வராதிங்க. ஹலோ, இங்கே ட்ராக்கில் ஓட போகிறாங்க, யாரும் குறுக்க வராதிங்க. ஹலோ, அந்த ஹவுஸ் மாஸ்டர் கொஞ்சம் பாருங்கள், ஹவுஸ் மாஸ்டர் கொஞ்சம் ட்ராக்கை கிளியர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஹலோ, ட்ராக்கில் யாரும் குறுக்க வராத, ஓடி வந்துக்கிருக்காங்க.
அடுத்ததாக ஹலோ அடுத்த ஹலோ 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 அடுத்ததாக 100 மீட்டர் மாணவிகள் அங்கே போயா சிபிஎஸ்சி கேட்டுக்கிட்ட போப்பா, சீக்கிரம் போ. 100 மீட்டர் மாணவிகள் சிபிஎஸ்சி கேட்டுக்கிட்ட போங்க. அங்கே போய் நிழல்ல நில்பா. ஹலோ ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் 400 மீட்டர் வாயா, சீக்கிரம் வா. மாணவிகள் இப்போ ஓடினது தான் அதே ஓட போகிறாங்க அடுத்த போட்டிக்கும். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஓட போகிறாங்க. இந்த கேப்பில் வந்து 11 400 மீட்டர் இதற்கான போட்டியாளர்களை உடனடியாக அனுப்பி வைக்கவும். 11th 400 மீட்டர் சீக்கிரம் வா. 11th பாய்ஸ் 400 மீட்டர் சீக்கிரம் வாங்கப்பா. தம்பி சீக்கிரம் வாங்கப்பா. அதை முடிச்சுட்டு கேர்ள்ஸுக்கு அந்த ஈவெண்ட்டை நடத்தணும். சீக்கிரம் வாங்க. 11th ஸ்டாண்டர்ட் 400 மீட்டர் நீங்கள் யார் வராங்களோ அவங்கள வச்சு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இங்கே பார்த்துக்கோங்க, நீங்கள் டிலே பண்ணிங்கனாக்கும் ஓட முடியாது. எந்த ஹவுஸ் வராங்களோ அவங்கள அனுப்பிச்சி விட்ருவேன். சீக்கிரம் வா. ஒரு ஹவுஸுக்கு 2 பேர் சீக்கிரம் வாப்பா. 400 மீட்டர் 11th ஸ்டாண்டர்ட். ஹலோ கேர்ள்ஸுக்கு தயாராக இருங்க. உங்களுக்கு 100 மீட்டர் அது கடைசி போட்டி. நீங்கள் ஓடிய மாணவிகளை ஓடுவதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கு. அதனால் அங்கே தயார் நிலையில் இருங்க. 100 மீட்டரில் 400 மீட்டர்ஸ் 11th சீக்கிரம் வாங்கப்பா. எப்பா அந்த ஏனோக்கு எங்கப்பா? ஏனோக்கு இங்கே வா. 400 மீட்டர் நடக்க போகுது. உங்கள் ஹவுஸ் கேப்டன் கூப்பிட்றாரு. எப்பா அந்த டார்வின் ஹவுஸ்லேருந்து ஆளே வரல. டார்வின் சார் ஹவுஸ் 400 2 பேர் சீக்கிரம் வா. வாடா 400. நஃபீல், ராஜபாண்டி, சூரிய பிரகாஷ், பெரிய ஆண்டவர். டேய் நேம் வாசவெல்லாம் டக்குனு வா, இல்லைன்னா ஆரம்பிச்சு விட்ருவான். எப்பா இப்போ நேம் வாஸ்தவன்லாம் டக்குன்னு வா, இல்லைன்னா 4 பேர் தான் இருக்காங்க. வச்சு விட்டு நான் மாட்டு போயிட்டே இருப்பேன். சூர்யா, பிரவீன், வைலட் ஹவுஸ். ராஜபாண்டி 11th ஸ்டாண்டர்ட். ராஜபாண்டி 11B. டேய் 11B ராஜபாண்டி எங்கடா? அவனை அடுத்து எந்த ஹவுஸ்ப்பா வரணும்? வைலட் எங்கப்பா? வாப்பா, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ வா. சூர்யா வைலட் ஹவுஸில் சூர்யா 11th 2 ரவுண்டு தம்பி 400. 11th டி சூரிய பிரகாஷ். 11th டி சூரிய பிரகாஷ். இப்போ அந்த ஹவுஸ் மாஸ்டர் அனுப்பிச்சி விடுங்கப்பா. என்னப்பா
ஹலோ, சரி, கர்வ் ஸ்டார்ட். ஓகே, 2 அடிக்கணும். கிரவுண்டுக்குள்ள யார் ஓடிக்கு இருக்கா, குறுக்க வந்துக்கு இருக்கா? ட்ராக்ல யாரும் குறுக்க வராதா சார்? டீச்சர்ஸ் கொஞ்சம் பாருங்க, ட்ராக்ல ஒன்றும் குறுக்க விடாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் 400 மீட்டர் 2 சுற்றுக்கள் ஓட வேண்டிய 400 மீட்டர் இந்த போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக கேர்ள்ஸ் 100 மீட்டர். சரியான போட்டி. வயலட் முன்னணியில் வந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ, வயலட் ரெண்டுமே 1-2 புள்ளி இடத்தை பெற குட். கடைசி ஈவெண்ட்டு கேர்ள்ஸு 100 மீட்டர். ஹலோ, இப்போ ஹலோ, நல்ல தொடக்கம். 100 மீட்டர் கேர்ள்ஸ் முதல் சுற்று.